சார்லி வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையிலேருந்து பார்த்திங்கன்னா கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எந்த வழியில் போவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம பெரம்பலூர் வந்து பார்த்திங்கன்னா திருச்சி இந்த வழியில் தான் பார்த்திங்கன்னா இப்போ போவோம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எதுக்காக வந்தோம் என்ன அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பெருசாக நான் வீடியோ காமிச்சிருக்க மாட்டேன். அதுக்கான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லைங்க. ஒரு ஆசையில் கிளம்பிடான்ட்டேன். ஆனால் என்னோட ஆசையில் எதுக்கு வந்தேனே எனக்கு ஒன்றும் புரியல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா சரி வேணாம் சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கிளம்பி போயிட்டுருக்குங்க. வந்து பார்த்திங்கன்னா எங்கேயாவது பெட்ரோல் பங்க் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் போடணும். 2 பாயிண்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் இருக்குது. அதனால் ஸோ நான் போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது பெட்ரோல் பங்கில் போயிட்டு பெட்ரோல் பங்க் போட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பைக் எடுத்துகிட்டு பார்க்க ஆரம்பிச்சிருவோங்க. என்னமோ தெரியல, ரொம்ப ஒரு மாதிரி மனசில் ஒரு மாதிரி சேடாகவே ஃபீல் ஆகுதுங்க. இன்றைக்கி என்னமோ என்ன ஏதுன்னு தெரில. பட் ஆனால் காலையெல்லாம் வண்டி எடுக்கும் போகும்போது ரொம்ப ஆசையோடு ஒரு லவ்வோடு வந்து பார்த்திங்கன்னா லைஃப்பில் எடுத்துகிட்டு ட்ராவல் பண்ணோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, மனசுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏதோ கவலை வந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. நானும் சரி ஓகே கொஞ்ச நேரம் இருந்தால் அப்படி கொஞ்ச நேரத்துக்கு தான் இப்போ இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரியாயிரும் நினச்சிட்டு இருந்தேன். தெரியல சரியாக மாட்டேதுங்க. ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஷனாக பார்த்திங்கன்னா ஃபீல் ஆகுது. என் மனசுக்குள்ளே என்ன தோணுது அப்படின்னா லைஃப்பில் பல தடவை பார்த்திங்கன்னா தோற்று போய் லைஃப்பில் தோற்கிறது தவிர நமக்கு எதுவுமே இல்லையா அப்படின்ற மாதிரி இருக்குது. என்னென்ன தெரியல, சம்மந்தம் இல்லாதனா சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன் நான் சைடுக்கு போகலாம். நான் தான் முன்பே ரோடாக இருந்தாலுமே அப்பப்போ கடுப்பாகுதுங்க. ஏன்னா இது ஒரு ஊருக்குள்ளே போகிற ரோடு மாதிரியே இருக்குங்களா. ஸோ அதனால் இந்த இப்போ பார்த்தீங்களா, இப்போ ஒரு அண்ணன் அந்த சைடில் இருந்தாங்களா, அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களாம் உள்ளே வந்துக்கிட்டே இருக்காங்க. இது மாதிரி தான் போன வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைக்கு ஒன்று ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுல, அந்த மாதிரி இது மாதிரி தாங்க ஆகிருக்கும். அர்ஜுனு பின்னாடி வரவங்க எப்பயும் நம்ம கரெக்டாக வரமாட்டாங்கன்னு வச்சுக்கலாம். ஆனால் நமக்கு முன்னாடி போகிறவங்க கரெக்டாக போவாங்க நீ நினச்சிக்கூடாது அர்ஜுனு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுதுங்க. சரி, லைஃப்பில் ஒரு விஷயம் விட்டு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஏன் கரெக்டாக வண்டி ஓட்டினாலும் நமக்கு முன்ன வரவங்களும் கரெக்டாக ஓட்டுவாங்களான்னு தெரில. அதனால ஸோ நம்ம தான் ஒவ்வொரு டைமும் பார்த்து ஓட்டிக்கணும்னு நினைக்கிறேங்க. அது ரொம்ப நல்ல ஒரு விஷயங்க. ஆனால் உண்மையாலுமே நம்ம பார்த்து ஓட்டிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா இதில் என்ன ஒரு பிரச்சனை இருக்குன்னா, முன்னாடி போகிறவங்களையும் நம்ப மாட்டோம், பின்னாடி போகிறவங்களையும் நம்ப மாட்டோம். இவங்க நல்லா ஓட்ட மாட்டாங்களோ நினச்சி நம்ம ஓட்டிகிட்டு இருக்கோங்களா, கடைசியில் நமக்கு ஓட்ட ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சரி பண்ணி நம்ம ஓட்டிக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்குங்க. இதில் அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. அதாவது அட்வான்டேஜ் என்னென்னா, இப்போ நீங்கள் நினைக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா பைக் நல்லாவே ஓட்டுவீங்க. அது நமக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபீல் ஆகும். முன்னாடி போகிறவங்களையும் நம்ப மாட்டோம், பின்னாடி போகிறவங்களையும் நம்ப மாட்டோம் அப்படின்னா நீங்கள் கரெக்டாக மிரர்லாம் பார்ப்பீங்க. முன்னாடி ரோட்டையும் பார்த்திங்கன்னா அது நல்லா செக் பண்ணுவீங்க. ஆனால் பின்னாடி போகிறவங்க நல்லா ஓட்ட மாட்டாங்க நினச்சி நீங்கள் அவங்களே டார்கெட் பண்ணுவீங்களா, அதனால நீங்கள் சரியாக ஓட்ட மாட்டீங்க. கோடாக தான் இருக்குது. அது இப்போ தான் சிங்கிள் கோடுன்னு அதுக்குள்ளே பிங்க் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரிங்க, மற்றதெல்லாம் பெட்ரோல் பங்கில் போய்ட்டு அப்படியே கன்டினியூ பண்ணுறேன். ஈவினிங் ஒரு 6-6:30 போல் வண்டி எடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா ஒரு 7 மணி வரைக்கும் மேஜராக ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளமாகவே இருக்கும் வண்டி ஓட்டுறவங்களுக்குலாம். ஒரு என்னென்னா, இந்த மாதிரி ஈவினிங் டயத்தில் சின்ன பூச்சிலாம் இருக்குல்லங்க, கண்ணில் வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கும். பாடுபட்டுருக்குங்க உண்மையாலுமே. ஐயோ வா, சில பூச்சிலாம் ரொம்ப சின்ன பூச்சியாக இருக்கும். அந்த பூச்சி அப்படியே நம்ம கண்ணில் போடும்போது செம்ம எரிச்சல் வருங்க. சரி ஓகே, பூச்சி அடிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வைசரை மூடிடுறோம், ஹெல்மெட்டில் வைசரை மூடிடுறோம். ஆனால் வைசரை மூடுறதுனால என்ன ஒரு பிரச்சனைனா, முன்னாடி வர வண்டியோட லைட் இருக்குல்ல, அது நம்ம கண்ணாடியில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது. இதனால் ரோடு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக தெரிய மாட்டேதுங்க. இந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷனே எனக்கு தெரியலடா. எனக்கு இது மாதிரி நிறையா தடவை ஆகிருக்கு. எனக்கு இப்பயும் பார்த்திங்கன்னா அதே தான். ஆனால் என்னன்னா போயிடுவோம். இது மாதிரி முன்னாடி எந்த வண்டி எப்படி வருது அப்படின்னு மட்டும் தெரிய மாட்டேதுங்க ஓரளவுக்கு. ஆனால் அது ரொம்ப ஒரு மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை, ஒரு 70% வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மூஞ்சியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த லைட் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுனால நம்ம ஓட்டுறதுக்கு கடுப்பாகும். அப்படியே பெட்ரோல் போட்டு போயிடலாம். போகிற இல்லை பாரத் பெட்ரோல் பங்க் போயிடலாமா? ஓகே. நம்ம பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாரத் பெட்ரோல் தான் ப்ரோ நல்லாயிருக்கும், அதுதான் மைலேஜ் நல்லா கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் பார்த்ததுல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கலங்க, திருச்சியில் நம்ம வீடு இருக்குல்ல, அங்கேருந்து பார்த்திங்கன்னா நான் எப்போயுமே காலேஜ் போகும்போது நம்மளோட R15 தான் நான் போவேன். ஸோ அப்படி போகும்போதுலாம் பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, நம்ம வீட்டிலேருந்து
பாரத் பெட்ரோல் பங்கே இருக்காது, கச்சிபி பெட்ரோல் பங்க் மட்டும் தான் இருக்கும். அதனால் சரி ஓகேன்னு சொல்லிட்டு கச்சிபி பெட்ரோல் பங்கும் இந்தியன் ஆயில் இருக்கும். நான் இந்தியன் ஆயிலில் போடவே மாட்டேன், ஏன்னா நமக்கு தான் ஒரு பிரச்சனை இருக்குல்லங்க. நம்ம எங்கேயோ போய் இன்னும் அப்படின்னா பெட்ரோல் போட வந்தாங்க அப்படின்னா உடனே போட்டு கிளம்புறோம்னா நான் வெயிட் பண்ணுவேன். அப்படி இல்லை இப்போ லேட் ஆகும் அப்படின்னா நான் அந்த இடத்துல வெயிட்டே பண்ண மாட்டேன். நான் விஷயம் வண்டி எடுத்துகிட்டு வேறு இடத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பக்கூடிய ஆள். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கச்சிபி பெட்ரோல் பங்க்லேயே எப்போயுமே அது பார்த்தீங்கன்னா ரெடியாகவே இருப்பாங்களா. நான் அங்கே போயிட்டு பெட்ரோல் போட்டு அங்கேருந்து கிளம்புவேன். அங்கேயே போட்டனாலே என்னான்னு தெரில, நமக்கு மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிடைக்குன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா நான் மோஸ்ட்லி நான் போடுறது வந்து பார்த்திங்கன்னா பெருசாக கச்சிபி பெட்ரோல் பங்கு தான். என்றைக்கோ ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி தெரிஞ்சுக்கணுங்க. எனக்கு ரொம்ப நாள் இது டவுட்டு. அதுக்கப்புறம் இப்போ நம்ம யதார்த்தமாக பேசிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா இந்த விஷயம் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு. சார்லி உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த விஷயம் டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஒரு 5 கமெண்ட் வந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா நான் ட்ரை பண்ணி பார்க்குறேங்க கண்டிப்பாக. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன அது எப்படி ட்ரை பண்ணி பார்க்குறேன்றது பார்த்திங்கன்னா சொல்லிடுறேன். மோஸ்ட்லி இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்கில் போகிற வண்டி மட்டுமே இருந்துச்சு அப்படின்னா அதுவே போட்டு ட்ரை பண்ணுவோம். அப்படி இல்லை அப்படின்னா இந்தியன் ஆயில் போட்டு ட்ரை பண்ணுறவங்க மட்டும் அதில் ட்ரை பண்ணுவோம். இந்த மாதிரி தனித்தனி பெட்ரோல் பங்க் இருக்குல்லங்க, இந்த இதில் தான் நான் பெருசாக போடுவேன் அப்படின்னு சொல்கிற வண்டி அந்த வண்டியில் போடுவோம். அப்படி இல்லை அப்படின்னா தனியாக 3 லிட்டர் வாங்கிடுவோம். அதாவது இந்தியன் ஆயில் ஒன்று, பாரத் பெட்ரோல் பங்க் ஒன்று, கச்சிபி பெட்ரோல் பங்க் எல்லா இதுலேயும் 3 லிட்டர் வாங்கிடுவோம். வாங்கிட்டு ஃபஸ்ட்டு 1 லிட்டர் வாங்கிட்டு மைலேஜ் செக் பண்ணிடுவோம். சரிங்களா? செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுக்க இப்போக்கி இந்தியன் ஆயில் எடுத்துக்கோங்க, 1 லிட்டர் போட்டு செக் பண்ணிக்கிறோம். அடுத்து இந்தியன் ஆயிலே இன்னொரு லிட்டர் ஊற்றி செக் பண்ணிக்கிறோம். அடுத்து இந்தியன் ஆயிலே இன்னொரு லிட்டர் ஊற்றி செக் பண்ணிக்கிறோம். 3 கிலோமீட்டர் வச்சு 3 லிட்டர்லேயும் பார்த்திங்கன்னா எத்தனை கிலோமீட்டர் வருதோ அதை வச்சு தான் ஒவ்வொரு இதுவும் பார்த்திங்கன்னா கவுண்ட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் கலந்து போடுறவங்களும் இருக்காங்க என்னை மாதிரி, அதாவது கலந்து போடுவோம். எனக்குலாம் இந்த பெட்ரோல்லாம் இந்த இதெல்லாம் அந்த இதெல்லாம் தெரியாது ப்ரோ, நான் போகிற வழியில் ஏதாவது இருந்துச்சுன்னா எடுத்து போட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களே என்னை மாதிரி. அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா என்னன்னா மாற்றி போடுறதுனால பெருசாக தெரியாது. அதனால் ஒவ்வொரு லிட்டராக நம்ம போட்டு பார்த்திங்கன்னா போனோம் அப்படின்னா கரெக்டாக அதுக்கு எப்படி மைலேஜ் தருது என்னன்றது நமக்கு தெரிகிற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி 5 கமாண்ட்லேருந்து 10 கமாண்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா செஞ்சு காட்டுறேங்க. பார்த்து போங்க, அவனுக்கு அது மாதிரி நமக்கு ஆகிற போகுது. ஞாபகம் இருக்கு. இன்னும் அந்த இடத்துக்கு கூட என்ன வரல, இதுக்கப்புறம் தான் அந்த இடத்துக்கு வர போகிறோம். நம்ம பார்த்தா யாராவது இப்போ பார்த்தா சிரிப்பாங்க. அது உண்மைதான். டேய் அது அவங்கள பார்த்து நம்ம சிரிக்கலடா, நினைச்சிருப்பாங்க. அது உண்மைதான். நீ சொன்ன அந்த மினிட்டு எனக்கு அப்படி தோணுச்சு, அதனால நான் உடனே சிரிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் யோசித்தேன், ஐயோ இந்த இடத்துலயா போய் சிரிக்கிறோம் அப்படின்னு உடனே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன் நான். இனி அது உண்மைதான்டா. இங்கே இருக்கு பாடுறா இண்டிகேட்டர் போட்டு பாதை திருப்பு. பாரத் தான். ஐயோ என்னோட இவ்வளோ பேர் இருக்காங்க, இது எப்படா போடுறது? அப்பப்பா ஆனால் ஒரு 400 ரூபாய்க்குண்ணா ஜிபே பண்ணிடுறேன். எங்கேயோ ஸ்கேனர் பார்த்தேன் மேலே, புரியல. ஆமாம் இப்போ ஒரு 4-5 கோடு காமிச்சதுன்னா நல்லாயிருக்கும். காமிச்சுன்னு நினைக்கிறேன், பண்ணிட்டேண்ணா. போகலாம் ப்ரோ. அப்பப்பா வா ப்ரோ, கரெக்டாக 1 2 3 4 கோடு நிற்கிது. வா, எனக்கு இந்த பெட்ரோலுக்கு ஓகே ப்ரோ, உட்கார் ப்ரோ. இந்த பெட்ரோல் போடும்போது லைட்டாக நம்ம பெட்ரோல் டேங்க் மேலே லீக் ஆகும்ல, என்னாச்சு? அதெல்லாம் ப்ரோ அது என்னன்னா அது அப்படியே ப்ரோ, நீ அப்படி நினைக்கிற மாதிரியா அப்படியே வந்து